ஹலோ வீவர்ஸ். மகாநதி எப்புறமோ காவேரி யமுனாவை கூட்டிட்டு நிவினோட வீட்டுக்கு போறாங்க. நிவினோடைய அம்மா எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணுமோ, அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. விளக்கேத்த போனா தட்டி விடுறது. உங்க பொண்ணு இந்த வீட்ல சந்தோஷமா இருக்க மாட்டா அப்படின்ட்டெல்லாம் சொல்லி நிவினுடைய அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாட்டி இவங்கலாம் நிவின் கிட்ட நீ யமுனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். யமுனா ரொம்ப நல்ல பொண்ணுலாம் அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போறாங்க. யமுனா சில விஷயங்கள நினச்சு ஃபீல் பண்றாங்க. அந்த வீட்ல யமுனாவை நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்க விடாத என்னென்னலாம் பண்ணி டார்ச்சர் பண்ணுமோ அதெல்லாம் ராகினியும் அதுக்கப்புறமா நிவினோடைய அம்மாவும் சேர்ந்து நிறையவே டார்ச்சர்களை கொடுத்துட்ருக்காங்க. உடனே நிவின் இருந்துட்டு, அம்மா இங்கே பாருங்கம்மா, ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை கொஞ்சமாச்சும் சந்தோஷமா தான் இருக்க விடுங்க. நிவின் பேசாதிரு, என்னெல்லாம் பண்ணி உன்னை அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதெல்லாம் நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லுவோம். நிவினும் சைலண்டாக போயிடுறாங்க. அப்போ யமுனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. யமுனாவை சாப்பிட விடாமல் யமுனாவை நிறைய வேலை கொடுத்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யமுனா கஷ்டமா இருக்கு. காவேரிக்கு யமுனாவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கிறதுனால கால் பண்ணாங்க. சொல்லுக்கா, எப்படி இருக்கு யமுனா, நல்லா இருக்கேன்னோடனே அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் மறைச்சிட்டு, ஆங்க்கா நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. காவேரி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.